ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுனால தேங்காய் பருப்பி சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அப்படி அதனால் அதுக்காக ஜாமான் போவோமா, வாங்க போவோம். பார்த்தது இல்லை கூட அடியில் வைங்க. சரி, நான் தான் சொன்னால 6 கிலோ வரும். 6 7 20 7 தேங்காய் பருப்பிக்கு தேவையானது முக்கியமானது தேங்காய் தான் வந்து வாங்க வந்திருக்கோம். ஓகேங்களா, அடுத்து வேற என்ன வாங்கணுமோ அதெல்லாம் கண்டினியூஸாக பார்ப்போம். தேங்காய் ஜிஆர்பி மணமல்லாய் பியூர் கீ குடிக்க மாட்டாங்க. சரி, வாங்கி விடுங்க. திரும்ப வந்து அதுக்கப்புறம் என்ன வேற எதாவது செய்யாமல் யூஸ் பண்ணி 16/12/2026 வரைக்கும் இருக்கு. ஒரு இதுல திராட்சை, ஒரு இதுல பிஸ்தா, ஒரு கிலோ முந்திரி. எவ்வளவு செய்ய வரீங்கன்னா தெரியல. முந்திரி பிஸ்தா ஒண்ணு தர 1/2 கிலோ. இன்னும் எவ்வளவு பெருசியா சாப்பிடு, குடிச்சா போகணும். ஈஸியா இருக்கு. தேங்காய் பருப்பிக்கு முதல்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ரெடி பண்ணுறோம். தேங்காயில் உள்ள சைடில் உள்ள நாரெல்லாம் பிரித்து போட்டு தேங்காய் உடச்சி வந்து கீனி வாங்க நம்ம வந்து முதல்ல மிக்சியில் போட்டு ஒரு அரைப்போம். ஓகே, அண்ணன் தான் வந்து பயங்கரமான ஆள். தேங்காய் உடைக்கிறதுல மட்டுமான பொறுக்கிறதுலையுமான அது தட்டு எடுத்துக்க. தட்டில் ஊற்று குடிக்கிறோம் இல்லை தூக்கி போட்டுரும். 1 2 போடு. அண்ணா போய் சொல்லியா மக்களே, தேங்காய் உடைக்கிறதுல வந்து அண்ணா வந்து பயங்கரமான ஆள். உடைச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதை வந்து சின்னதாக வந்து உடைச்சி நம்ம வாங்க மிக்சியில் போடுவோம். தேங்காய் வந்து சின்னதாக போட்டுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து அரைகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்னதாக வந்து வெட்டிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரைக்க போகிறோம். ஒரே இதில் 2 பேரே யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு ஃபுல் தேங்காவை தான் நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம். ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு இந்த லட்டில் இந்த ஸ்வீட்லலாம் மேலே வந்து கொஞ்சம் வந்து இந்த நட்ஸ் வைப்பாங்கள்ல, இந்த நட்ஸு வைக்கிறதுக்காக நம்ம இப்போ தேங்காய் பருப்பிலையும் அந்த நட்ஸ் வந்து வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து முந்திரி, பிஸ்தா, கொஞ்சம் வந்து திராட்சை, இதை வந்து லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். ஏன் முதல்ல வணக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து தேங்காயையும் வந்து இதில் போட்டு வணக்க போகிறோம். ஸோ முதல்ல லைட்டாக வணக்கி எடுத்து வச்சிட்டோம்னா வச்சுக்கிங்க, அதில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் எண்ணெய் வேஸ்ட் ஆகாது.
ம் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் வந்து ரொம்ப அடுவப்போ வந்து கம்மியாக வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்த தேங்காய் இருக்கு பாருங்க, அதை வந்து நெய்யில் போட்டு அப்படியே வணக்க போகிறோம். டக்குன்னு போட்டு சீக்கிரமாக வணக்க ஆரம்பிச்சிருங்க, இல்லாட்டி வந்து தேங்காய்லாம் கருவிடும். தேங்காய் கருவிடாமல் பார்த்துங்க. ஓகே, நம்ம சேனல் அப்படியே வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து என்ன ஸ்வீட் செய்யலாங்கிறதையும் வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஸ்வீட்டு செஞ்சு அதையும் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா அந்த தண்ணி பதம் வந்து இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நெய்யில் போட்டு வதக்கி எடுத்துட்டோம். நம்ம யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்பி உதயம் நெய், அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாங்க நம்ம போயிட்டு இந்த பாகு போய் வெள்ளைப்பாகு போய் ரெடி பண்ணுவோம். தேங்காய் ரெடி ஆயிடுச்சு, மேலே வைக்கிறதுக்கு நட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, வெல்லமும் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம ஏலக்காய் வந்து தேங்காய் போடும்போது தேங்காய் வழியே வந்து அதுலேயே போட்டு அரைச்சிட்டோம். அதனால் வந்து ஏலக்காய் வந்து வெளியே போட்டதுனால ஒரு பிரச்சனை இல்லை. இவ்வளோ தான் இது வந்து தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கான பொருட்களே. தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோம், கொதித்த உடனே வெள்ளத்தை போட்டு பாகை வந்து ரெடி பண்ணுவோம். பாகை ரெடி பண்ணிட்டோம்னா அதில் வந்து தேங்காவை போட்டுற வேண்டியதான். தேங்காவை போட்டோம்னா மறுபடியும் கட்டி ஆகிடும். கட்டி ஆன உடனே தூக்கி ஒரு தட்டில் போட்டு வெட்டினோம்னா நமக்கு தேங்காய் பருப்பி வந்து வந்துடும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தை வந்து அதில் வந்து தள்ளி வெள்ளத்தை நல்லா பாகு மாதிரி கரைக்க வேண்டியதுதான். பாகு வந்து எப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து அந்த தன்மையில் வரணும். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாதி பதத்துக்கு வந்து வந்துடுச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்தது, இப்போ தான் கொஞ்சமாக கெட்டியாக வந்து வருது. ஓகேங்களா, இதை பாகு காய்க்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா பாவு வந்து பதம் வந்தோடனே அந்த தண்ணியில் ஊற்றி செக் பண்ணுவாங்க ஊரில் இருக்கும் போதெல்லாம். பார்ப்பாருங்க, நம்ம அது மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு பதமான மாதிரியே தான் இருக்கும் மக்களே. நம்ம வந்து இந்த ஊர்லலாம் தண்ணியில் விட்டு பார்ப்பாங்க, விட்டு பார்ப்போம். பதம் வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தேங்காய் பருப்பி வந்து ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். அவங்க வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர்லாம் தடுத்துக்குங்க, அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. நானுமே வீட்லேயே எல்லாத்தையுமே சொல்கிறது அதுதான். இது மாதிரி நீங்களும் வந்து அதை வந்து தடுத்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை, இது மாதிரி வெல்லமும் டீயில் போட்டு குடிக்கலாம். டீ காஃபிலாம் நல்லா தான் இருக்கும், அதையும் ட்ரை பண்ணுங்கள். நமக்கான தேங்காய் பருப்பி ஓரளவுக்கு ரெடி. தள்ளி விடு, இன்னும் போயிட்டு வரதுக்குள்ள வந்து கருவடிச்சு விட்டாட்டுக்கு. கீழே கீழே வை, கீழே வை, நான் எடுத்து வரேன். இங்கே கீழே ஊர்ல தேங்காய் பருப்பியோட ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு மக்களே.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணணும். அது கொஞ்சம் நேரம் ஆகணும். கொஞ்சம் நேரம் ஆனவுடனே கட்டிங்கை போட்டு சாப்பிட்ருவோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பருப்பையும் ரெடி பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து என்ன கஷ்டம்னா, நம்ம அந்த பேப்பரில் போட்டு திரும்ப எடுக்கிறதுக்குள்ள வடாத வட ஆயிடுச்சு. ஒரு வழியாக எடுத்துட்டோம், நல்லபடியாக வந்துருக்கு. ஆனால் கொஞ்சம் வந்து பதம் கொஞ்சம் காயணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.